வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்றைக்கி ரியல் அனாலிசிஸ் பார்ட் 7 பார்க்குறோம். இந்த பார்ட் 7ஓட பிஜிடிஆர்பிக்கான தியரி போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் இருக்கிற ரியல் அனாலிசிஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நான் டைம் டேபிள் போட்ட மாதிரி ஃபைனலாக ஒரு 4 days ரியலுக்கு ஒதுக்கியிருக்கோம் பாருங்கள். அதில் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸில் என்ன பார்க்குறோம்னா, டெய்லர்ஸ் தியரம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல், next Riemann-Stieltjes integral, properties of Riemann-Stieltjes integral, அதை பேஸ் பண்ணியிருக்கிற தியரம்ஸும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், ஃபைனலாக லெபேக் இன்டெக்ரல் டாபிக் பார்க்க போகிறோம். லெபேக் மெஷர், லெபேக் இன்டெக்ரல், லெபேக் மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம், ஃபேக்டோஸ் தியரம், கம்பேரிசன் ஆஃப் ரீமான் அண்ட் லெபேக் இன்டெக்ரல். இந்த டாபிக்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். டெய்லர்ஸ் தியரம் பார்க்கலாம். இந்த டெய்லர்ஸ் தியரம்லேயே டோட்டலாக 6 ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம 6மே படிக்க வேணாம், ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு அடுத்தடுத்த ஃபார்முலா எப்படி லிங்க் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லர்ஸ் தியரமில் 2 ஃபார்ம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபார்ம் அண்ட் செகண்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா a,a+h இன்டர்வல் வச்சு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஃபார்ம் a,b இன்டர்வல் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லர்ஸ் தியரம் வித் ஸ்காலோமிச் அண்ட் ருச்சிஸ் ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன எடுத்துக்கிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் இந்த இன்டர்வல் a,a+hல. அந்த ஃபங்க்ஷன் fn-1th டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. ஆல்சோ fn டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதுக்கு முந்தின டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கணும். ஆல்சோ பின்னு ஒரு பாயிண்ட் நேச்சுரல் நம்பர்ஸில் எடுத்துக்கிறோம். தென் there exists at least one real number theta belongs to 0,1 such that this format. So இந்த ஃபார்முலா தான் டெய்லர்ஸ் தியரமோட ஃபார்முலா இன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதில் இந்த லாஸ்ட் டேர்மை நம்ம டெய்லர்ஸ் ரிமைண்டர் ஆஃப்டர் n டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கூட டெய்லர்ஸ் ஃபார்முலா பார்த்துருப்போம், பட் இந்த ரிமைண்டர் போர்ஷன் பார்த்துருக்க மாட்டோம். இது வரைக்கும் பார்த்துருப்போம். ரியலில் இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிமைண்டர் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்டை தான் டெய்லர்ஸ் ரிமைண்டர் ஆஃப்டர் n டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். இதில் p வேல்யூவை பேஸ் பண்ணி காஷி ரிமைண்டர் அண்ட் லெக்ராஞ்சி ரிமைண்டர்னு சொல்லலாம். p = 1 போட்டோம்னா இந்த டெய்லர்ஸ் ரிமைண்டர் அந்த மேலே இருக்கிற ஃபார்முலாவில் p = 1 போட்டோம்னா we get காஷி ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர். அதே p = n இந்த டேர்மில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get லெக்ராஞ்சி ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர். ஸோ இதை 2 ஃபார்முமே இங்கே அப்ளை பண்ணி காஷி ஃபார்முலா டெய்லர்ஸ் தியரம் வித் காஷி ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் நம்ம அந்த நோட் 1ல் போட்டதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு டெய்லர்ஸ் தியரம் செகண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே வித் ஸ்காலோமிச் அண்ட் ருஷிஸ் ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர். ஸோ இங்கே இன்டர்வல் a,bன்னு எடுத்துக்கிறோம். அதே தான் அசம்ஷன், அதே தான் n-1 டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இருக்கணும். fn எக்ஸிஸ்ட், nth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ரியல் நம்பர் c பிலாங்ஸ் டு a,b. அங்கே θ பிலாங்ஸ் டு 0,1 ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரலாக சொல்லியிருப்போம். செகண்ட் ஃபார்மில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லெட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. அதே ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸில் சொன்ன மாதிரியே இந்த லாஸ்ட் டேர்ம் டெய்லர்ஸ் ரிமைண்டர் ஆஃப்டர் n டேர்ம்ஸ் rnன்னு சொல்லுவோம். p = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் we get காஷி ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர். p = n சப்ஸ்டியூட் பண்ணால் we get லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் ஆஃப் ரிமைண்டர். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் பார்க்கலாம். இதை நம்ம லிமிட் ஃபைண்ட் பண்ணுற ப்ராப்ளத்தில் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லிமிட் ஃபைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லிமிட் f(x/g) ஃபைண்ட் பண்ணுறோம். டைரெக்டாக நீங்கள் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் we get 0/0 ஆர் சம் நம்பர் பை இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதோட டிஃப்ரென்சியேஷன் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த ரூலை தான் நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சப்போஸ் f and g are real and differentiable in
open interval a comma b, and g dash of x is not equal to 0. And the denominator இருக்கிற function not equal to 0 இருக்கணும் for all x belongs to a comma b, where a and b lies between minus infinity to plus infinity. Suppose f dash of x by g dash of x tends to a, that is converge to a, limit போடுவோம்ல அதுதான் converge to a as x tends to a. If f of x tends to 0 and g of x tends to 0 as x tends to a, or g of x tends to infinity as x tends to a, that is நான் இங்கே n is equal to infinity போட்டிருக்கேன். இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா x tends to a அப்படி போடுறப்ப f of xம் g of x ரெண்டுமே 0க்கு போகணும். அதர்வைஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இன்ஃபினிட்டிக்கு போகணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் f of x by g of x tends to a as x tends to a. ஸோ அந்த ப்ராப்ளமில் நம்ம அப்ளை பண்ணுறதும் இதையும் கம்பைன் பண்ணி இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீமான் ஸ்டீல்ஜஸ் இன்டெக்ரல் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்ங்கிற புக்கில் இருந்து எடுத்திருக்கேன். ஆத்தர் வந்து W ருடின். அந்த புக்கில் இந்த டாபிக் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதனால் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணுறோன்னா சம் நோட்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ரீமான் ஸ்டீல்ஜஸ் இன்டெக்ரலில் ஃபாலோ பண்ணுறோம். அதை பற்றி ஃபஸ்ட்டு நான் தந்திருக்கேன் பாருங்கள். let a comma b be a given interval. ஒரு இன்டர்வல் a comma b க்ளோஸ்ட் இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறோம் by a partition p of a comma b. let a is equal to x0 less than or equal to x1 etc. xn is equal to b. that is இந்த a comma b வந்து அந்த இன்டர்வலை வந்து சப் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. x0 x1 x2 up to xn வரைக்கும் சப் இன்டர்வலாக டிவைட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த டயக்ராமில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ரியல் லைன் எடுத்துக்கலாம். இது வந்து a comma b. இதில் வந்து x1 x2 பாயிண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்குது. இப்போ டெல் xi அப்படின்னா என்னென்னா xi மைனஸ் xi மைனஸ் 1. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா a to b க்ளோஸ்ட் இன்டர்வல், அதுக்கு நடுவில் x1 x2ன்னு எடுத்திருக்கோம். x1 x2 அப்புறம் xi மைனஸ் 1 xi நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ டெல் xiனா என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் xi அண்ட் xi மைனஸ் 1. இது ரெண்டுக்கும் உள்ள இன்பிட்வீன் டிஸ்டன்ஸு தான் வந்து நம்ம டெல் xiன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறத வந்து xiன்னு சொல்லுவோம். ஏல பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் xi மைனஸ் 1. xiலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண வி கெட் திஸ் வேல்யூ. அதை தான் வந்து டெல் xiன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த xi மைனஸ் 1ஐயும் xiயும் உள்ளே இருக்க பாயிண்ட்ஸையுமே வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறாங்க. சின்னதாக இன்னும் சப் இன்டர்வல்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு வேல்யூவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் லைஸ் பிட்வீன் xi மைனஸ் 1 to xi. இப்போ நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமில்ல, அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே ஒரு எஃப்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. f of xன்னு வந்து ஒரு கர்வ் ஒன்று போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த கர்வ் வந்து இந்த பாயிண்ட்டு நம்ம வேணுங்கிறதுக்காக நான் இப்படி வளைச்சி போட்டிருக்கேன். அந்த கர்வில் வந்து சுப்ரீமம் ஆஃப் f of x கேபிட்டல் எம்ஐனும் இன்ஃப்ரீமம் ஆஃப் f of x ஸ்மால் எம்ஐனும் வச்சுக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து f of x ஃபைண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து 2 3 வச்சோன்னா 2.1 2.2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல. அந்த 2.1ஓட பிளேஸில் f of x வேல்யூ, 2.2ல் f of x வேல்யூ அப்படி ஃபைண்ட் பண்ணுறோம். அதில் வந்து சுப்ரீமம் ஹையஸ்ட் வேல்யூவை வந்து எம்ஐ. இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோயஸ்ட் வேல்யூ, அதை தான் வந்து இன்ஃப்ரீமம் ஆஃப் f of xன்னு இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து சுப்ரீமமை வந்து கேபிட்டல் எம்ஐனும் இன்ஃப்ரீமம் சின்ன வேல்யூவை வந்து ஸ்மால் எம்ஐனும் டிஃபைன் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ரீமன் ஸ்டீல்ஜஸ் இன்டெக்ரல் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு u of p, fன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. அது சிக்மா i is equal to 1 to n mi into del xi. இப்போ நம்ம இந்த இன்டர்வல் del xiக்கு mi கேபிட்டல் mi ஸ்மால் mi ஃபைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த வேல்யூ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தோட சமேஷன் இந்த ஹையஸ்ட் வேல்யூ சுப்ரீமம் வேல்யூ கேபிட்டல் mi போட்டிருப்போம் பாருங்கள், அது இன்ட்டு டெல் xi mi இன்ட்டு டெல் xi. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டெல் x2ன்னு சொல்லும். டெல் x2 இன்ட்டு கேபிட்டல் mx2. அதோட
மல்டிப்ளிகேஷன் ஃபைனலாக அதோட சம்மேஷன் அதை தான் வந்து u of p, fன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்டர்வல்க்கும் ஸ்மால் எம்ஐ கண்டுபிடிச்சிருப்போம். அதோட அந்த டெல் எக்ஸையை மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் போட்டால் எல் ஆஃப் பி எஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கர்வை வந்து a, b இன்டர்வலில் தான் இப்படி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி b to c, c to dன்னு இன்டர்வல் போயிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் a to b பார்னா அப்பர் இன்டெக்ரல் f dx is equal to infimum of u of p, f. இதுக்கு வந்து இன்ஃப்ரீமம் ஃபைன் பண்ணும். அதே மாதிரி லோயர் இன்டெக்ரல்னால் சுப்ரீமம் ஆஃப் எல் ஆஃப் p, f. ஸோ இந்த கான்செப்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இஃப் அப்பர் அண்ட் லோயர் இன்டெக்ரல் ஆர் ஈக்குவல் தென் வி சே எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரல் ஆஃப் a, b, தட் இஸ் எஃப் பிலாங்ஸ் டு ஆர்னு ஸ்கிரிப்ட் ஆர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்பர் இன்டெக்ரல் லோயர் இன்டெக்ரல் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து சிம்பிளாக ரீமான் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இதில் ஒரு நோட் இருக்குது பாருங்கள். இன்டெக்ரல் a to b f of dxன்னு அது என்னென்னா ரீமான் இன்டெக்ரல் ஆஃப் f ஓவர் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. இதோட எக்ஸ்பென்ஷன் இதுதான். அதே f பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ரீமான் இன்டெக்ரலாக இருந்துச்சுன்னா ஸ்மால் எம்னா தெரியும் நம்ம இன்ஃப்ரீமம், கேபிட்டல் எம்னா சுப்ரீமம். இது வந்து நம்ம ஆப்வியஸாக ட்ரூ தான். இன்ஃப்ரீமம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம். அதே b மைனஸ் ஏவால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்மால் எம் வந்து சின்னதாக இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் ஆஃப் p, f. lower Riemann integral less than or equal to upper Riemann integral less than or equal to m into b minus a. இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட். இங்கே சிம்பிள் வந்து மாறி மாறி கூட சம்டைம்ஸ் தந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதை தெளிவாய்க்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நொட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து ஆல்ஃபா பி ஏ மொனட்டானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்ஐ அப்படி நம்ம அங்கே வெறும் எக்ஸ்ஐ அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸாக பார்த்ததையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். மொனட்டானிக்கலி இன்க்ரீஸிங்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற ஃபங்க்ஷன்னு மீனிங். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், refinement. The partition P star is a refinement of P if P star is superset of P. அதாவது Pயை விட பெரிய செட்டாக இருக்குது P ஸ்டாருன்றாங்க. அதே வந்து இங்கே வந்து P ஸ்டார்னு வந்து நம்ம எப்போ காமன் ரிஃபைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்னா ரெண்டு பார்ட்டிஷனுக்கு அதோட யூனியன் வந்து P ஸ்டாராக இருக்கணும். P ஸ்டார் வந்து பெரிய செட், அதுக்குள்ளே P இருக்குது. ஸோ அந்த பெரிய செட்டு அதை வந்து செட்டில் சொன்னால் சூப்பர் செட்டுன்னுவோம். அதை தான் இங்கே வந்து ரீமான் ஸ்டீலியோஸ் இன்டெக்ரலில் வந்து ரீஃபைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. தியரம்ஸ் பார்க்கலாம் இதை பேஸ் பண்ணியிருக்கிறது. இஃப் P ஸ்டார் இஸ் எ ரீஃபைன்மெண்ட் ஆஃப் P, தென் L ஆஃப் P, F, ஆல்ஃபா இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு L ஆஃப் P ஸ்டார், F, ஆல்ஃபா. L ஆஃப்னா வந்து ஸ்மால் எம்ஐ டெல் எக்ஸ்ஐயோட சமேஷன். அதே வந்து யூனா வந்து கேபிட்டல் எம்ஐ டெல் எக்ஸ்ஐயோட சமேஷன்னு பார்த்தோம். ஸோ இந்த சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே P ஸ்டார் வந்து Lல வந்து பின்னாடி வருது, Uவில் வந்து முன்னாடி வருது. நெக்ஸ்ட்டு லோயர் இன்டெக்ரல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல். இது ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தேர்ட் ஒன் பாருங்கள். If f belongs to R of alpha on a, b, if and only if for every epsilon greater than 0 there exists a partition P such that E of P, F, alpha minus L of P, F, alpha is less than epsilon. Upper boundலேருந்து lower bound subtract பண்ணால் we get less than epsilon இருக்கும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு 3 தியரம் இருக்குது. இஃப் equation 1 holds for some P and some epsilon, then equation 1 holds for every refinement of P. So இது வந்து Pக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதோட ரீஃபைன்மெண்ட், இதோட சூப்பர் ஸ்டேட் P ஸ்டாருக்குமே வந்து இந்த ஈக்குவேஷன் ஹோல்ட் ஆகுன்றாங்க. ஃபிஃப்த் ஒன், இஃப் ஈக்குவேஷன் 1 holds for P is equal to x0 up to xn and if xi, ti are arbitrary points in xi minus 1, xi, then
sigma I is equal to 1 to n modulus f of xi minus f of ti del alpha I less than epsilon. ஸோ அந்த xi ti 2 பாயிண்ட் வந்து இதுக்கு நடுவில் எடுத்தோம்னா அதோட சமேஷன் del alpha I வந்து less than epsilon இருக்கும். இதை பேஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இஃப் f belongs to R of alpha and equation 2 holds, this equation second equation வச்சு இது ஹோல்ஸ் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 4 தியரம்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். இந்த 4 தியரம்ஸ்லுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கண்டினியூஸ்னு வந்தாவே f belongs to R of alphaவாக இருக்கும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் f is continuous on a comma b, then f belongs to Riemann integral R of alpha on a comma b. அதே 8th ஒன் பாருங்கள், f is monotonic on a comma b. மொனட்டானிக்னா ஒன்று கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி மொனட்டானிக்கலி டிக்ரீஸும் ஆகலாம். அப்படி இருக்குது. இஃப் ஆல்ஃபா இஸ் கண்டினியூஸ், ஆல்ஃபா வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு, கண்டினியூஸ்னு வேர்டு வந்தாவே f belongs to R of alpha. 9th ஒன் பாருங்கள், f is bounded on a comma b. f has only finitely many points of discontinue on a comma b. f வந்து பவுண்டடாக இருக்குது அந்த இன்டர்வலில், ஆல்சோ அந்த இன்டர்வல்குள்ளே சம் பாயிண்ட்ஸில் டிஸ்கண்டினியூவாகவும் இருக்குது. அண்ட் ஆல்ஃபா இஸ் கண்டினியூஸ். f எப்படி இருந்தாலுமே வந்து ஆல்ஃபா இஸ் கண்டினியூஸ்னு ஒரு வேர்ட் தந்துட்டாங்க. at every point at which f is discontinuous, then f belongs to R of alpha. எப்படி இருந்தாலுமே கண்டினியூஸ்னு ஒரு வேர்டு வந்தால் the function belongs to R of alpha. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th பாருங்கள், suppose f belongs to R of alpha on closed interval a comma b, small m less than or equal to f less than or equal to capital M, phi is continuous on m small m comma capital M, and h of x னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், phi of f of x on a comma b, then h belongs to R of alpha. phi வந்து கண்டினியூஸாக இருக்குது, f belongs to R of alphaவாக இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம h of xஐ நம்ம இப்படி டிஃபைன் பண்ணோம்னா h belongs to R of alphaவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சம், ஆனால் நான் இங்கே தந்திருக்கேன். சம்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ்லாம் நம்ம அப்புறமா ரியலுக்கு ஒரு 4 days நம்ம ஒதுக்கியிருக்கோம் பாருங்கள், அந்த டேஸில் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுண்டட் ஃபங்க்ஷன் need not be R integral. பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ரீமான் இன்டெக்ரலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரீமானாக இருக்கணும், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சம் தந்திருக்கேன். இது வந்து பவுண்டடாக இருக்கும் ஆனால் ரீமான் இன்டெக்ரல் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல். இதை வந்து நீங்கள் ரீமானில் எடுத்தாலும் சரி, லெபேக் இன்டெக்ரல் எடுத்தாலுமே சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே இன்டெக்ரலில் 2 ஃபங்க்ஷன் இருந்தால் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம், கான்ஸ்டன்ட் இருந்தால் வெளியே எடுப்போம், ஆர்டினரி இன்டெக்ரல் பண்ணுவோம்ல அதே தான் இங்கே அப்ளை ஆகுது. இதெல்லாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம இது ரீமான்னா வேறு ஏதோ வரும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால் ஆர்டினரி இன்டெக்ரலுக்கு என்ன கேட்டகரியோ அதே தான் இந்த ரீமான் இன்டெக்ரலுக்கும். இங்கே வந்து எல் ஆஃப் லெபேக்கில் நீங்கள் எடுத்தாலுமே வந்து இதே தான் வரும். லெபேக்கு தனியாக நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல் எழுதலை, ஜஸ்ட்டு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹோல் மாடுலஸ் எடுத்தோம்னா அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தனித்தனியாக எடுக்கிற மாடுலஸ்க்கு. இதுவும் நம்ம வந்து ஆர்டினரி இன்டெக்ரலில் பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், அதோட டெஃபினிஷன் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 தியரம்ஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணி, அதோட இந்த ரீமான் இன்டெக்ரலை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் தியரம் பார்த்திங்கன்னா a to b அந்த இன்டர்வலுக்கு நடுவில் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். f இஸ் பவுண்டடாகவும் இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் a to b f of d alpha வந்து f of sன்னு போடலாம். செகண்ட் தியரம் பார்த்திங்கன்னா சப்போஸ் cn is greater than or equal to 0 for 1 2 etc. sigma cn converges. ஒரு converges சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஆல்சோ sn is a sequence of distinct point in a comma b. ஒரு இன்டர்வலில் ஒரு சீக்வன்ஸையும் கன்சிடர் பண்ணுறோம், இன்னொரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸையும் கன்சிடர் பண்ணுறோம். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி
ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் இப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எஃப் வந்து நம்ம கண்டினியூஸ் ஆன் ஏ கமா பின்னு எடுத்தோம்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு 1 to infinity cn எஃப் ஆஃப் எஸ்என். சிஎன் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், எஸ்என் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இன் ஏ கமா பி. ஓகே, தேர்ட் ஒன், assume increasing monotonically, that is monotonically increasing sequence பார்க்குறோம். alpha dash belongs to R on A comma B. let F be bounded real function on N comma B. monotonically increasing இருக்கு, F வந்து bounded இருக்கு. then F belongs to R of alpha if and only if F alpha dash belongs to R. in that case integral A to B F of D alpha is equal to this one. that is இந்த D alpha நம்ம என்ன பண்ணலாம், d of alpha of x னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே வந்து எக்ஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இது வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. தட் இஸ் இங்கே இன்டெக்ரல் ஏ டு பி ஜி ஆஃப் டி பீட்டா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி ஆல்ஃபா அப்படின்றாங்க. ஏ டு பி இன்டர்வலில் வந்து பீட்டான்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆல்சோ ஜி பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் பீட்டான்னு எடுப்போம். அதே மாதிரி ஸ்மால் ஏ டு பி, அந்த ஸ்மால் லெட்டர் ஏ டு பியில் வந்து ஆல்ஃபான்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அங்கே நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா. இது ரெண்டுமே ஈக்குவல்னு வாங்க. சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஜிக்கு பதிலாக எஃப் போடலாம், பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டு அந்த இன்டர்வலை சேஞ்ச் பண்ணாலும் ஈக்குவல். இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அசம்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்ஃபா இஸ் ஏ மொனட்டானிக்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆல்சோ இந்த கேபிட்டல் ஏ கமா பியும் ஸ்மால் ஏ கமா பிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் 5 வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆல்ஃபா வந்து மொனட்டானிக்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது, எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபாவாக இருக்குது. அதே மாதிரி பீட்டா வந்து எங்கள் பீட்டா அண்ட் ஜி ஆன் ஏ கமா பியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் இந்த கான்செப்டை ஞாபகம். ஃபிஃப்த்து தியரம் இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு தியரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ், அந்த இன்டெக்ரலை பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு சொல்லியிருப்போம். அடுத்தது எஃப் வந்து கண்டினியூஸ்னு எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியபிள் போயிருப்பாங்க. ஸோ இன்டெக்ரல் கண்டினியூஸ், இன்டெக்ரல் டு கண்டினியூஸ் போகும், கண்டினியூஸ் டு டிஃப்ரென்சியேஷன் வரும். அதுதான் இந்த தியரம் கான்செப்டு. லெட் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆன் ஏ கமா பி ஃபார் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி புட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இன்டெக்ரல் டிஃபைன் பண்ணிட்டோம். தென் எஃப் இஸ் கண்டினியூஸ். இன்டெக்ரல் டிஃபைன் ஆனால் அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஃபர்தர் இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ், ஃபர்தராக எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த கேபிட்டல் எஃப் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்குன்றாங்க. ஃபைனலாக ரீமான் இன்டெக்ரலில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் பார்க்குறோம். இந்த ஹெட்டிங் வந்து அப்படியே சிலபஸில் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ரீமான் இன்டெக்ரல் ஆன் ஏ கமா பி and if there is a differentiable function capital F on a comma b such that f dash is equal to f, then integral a to b f of x dx is equal to f of b minus f of a. இது வந்து fundamental theorem of calculus. நெக்ஸ்ட்டு லெபேக் மெஷர் பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து லெபேக் மெஷர்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதில் வந்து எஸ்கியூ அதெல்லாம் வந்து சைலண்ட்டு. ஸோ லெபேக் மெஷர் தான் இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் பிஜியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பேப்பராகவே படிச்சிருப்போம். லெபேக் மெஷர் அண்ட் மெஷர் தியரி அதெல்லாம் வந்து ஒரு பேப்பராகவே படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு 4 டாப்பிக்கில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் சம்ஸ் வந்து நான் பின்னாடி வர ரியல் அனாலிசிஸ் கிளாஸில் தந்துடுறேன். நம்ம எப்படி ரீமான் இன்டெக்ரலை வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலில் டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி இந்த லெபேக் மெஷரை வந்து ஒரு செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். லெட் எஃப் பி எ எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ செட் இ. இங்கே ஒரு செட் ஈன்னு எடுத்துக்கிறோம்.
ரியல் லைன் எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்னா ஒரு யூக்ளிடியன் ஸ்பேஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு எஃப்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். The function f is said to be Lebesgue measure on E. The function எப்போ வந்து நம்ம Lebesgue measureன்னு சொல்லுவோம்னா E itself is a measurable set. E வந்து ஒரு மெஷரபிள் செட்டாக இருக்கணும். மெஷரபிள் அப்படின்னாவே வந்து அதை வந்து மெஷர் பண்ண முடியும், அளக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக போவேன்னா அதை வந்து மெஷர் பண்ணலாம், அளந்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபார் எவ்ரி ரியல் A the subset of E namely is x such that f of x is greater than a is measurable. இங்கே இருக்கிற ஒரு ஏக்குமே வந்து ஒரு சப்செட் ஈயில் இருக்கணும், அந்த சப்செட்டுமே வந்து மெஷரபிளாக இருக்கணும். ஸோ இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இங்கே A3 வந்து இருக்கணும், அந்த A3யுமே வந்து ஒரு மெஷரபிள் சப்செட்டாக இருக்கணும். அதுதான் வந்து Lebesgue measureன்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி ஒரு 7 தியரம்ஸ் இருக்குது, பார்த்தலாம். Continuous function is measurable. Each step function is measurable. The characteristic function is measurable. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் சப்செட் ஆஃப் A, B ஆர் க்ளோஸ்டு சப்செட்டாக இருந்தாலுமே வந்து மெஷரபிள்னு சொல்லுவாங்க. அதை ஜென்ரலாக எம்ஜின்னு சொல்லுவாங்க. எம்னா வந்து மெஷரபிள், ஜி வந்து மெஷர் பண்ணலாம். ஓப்பன் செட் க்ளோஸ்டு செட்னா அந்த இன்டர்வலோட லென்த்து. சப்போஸ் ஒரு செட்டு A is equal to 1,3ன்னு எடுங்க. இதை மெஷர் பண்ணிங்கன்னா m of A is equal to 2 வரும். அந்த பாயிண்ட் 1க்கும் 3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ், அதனால தான் வந்து 2ன்னு போடும். அதுதான் வந்து இங்கே வந்து மாடுலஸ் ஜீன் தந்திருக்காங்க. அதே மாதிரி இஃப் I is an interval of real line then m of I is equal to modulus I. சிங்கிள்டன் செட்டோட மெஷர் வந்து 0, கவுண்டபிள் செட்டோட மெஷர் வந்து 0. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட். நெக்ஸ்ட்டு Lebesgue இன்டெக்ரல் பார்க்கலாம். ஸோ இந்த Lebesgue இன்டெக்ரல் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தருமே வந்து ஒரு சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இங்கே வந்து ரூடின் புக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் தான் நான் வந்து இங்கே நோட் பண்ணி தந்திருக்கேன். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. Lebesgue integral if f is a bounded measurable function define on a measurable set E. fனு வந்து ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எதுலனா ஒரு மெஷரபிள் செட்டில். தென் m of E is finite. அந்த மெஷரபிள் செட்டோட மெஷர் வந்து ஃபைனைட்டாக இருக்குது. தென் the Lebesgue integral of f over E is defined by this way. infimum of f less than or equal to sin 1. இந்த சைனாக என்னென்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம்ல, அதுதான் 1 where x belongs to E இருந்துச்சுன்னா 1, இந்த வேல்யூ 0 ஆகுது, x does not belongs to E இருந்தால். ஸோ இந்த Lebesgue இன்டெக்ரல் டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற நேம்டு தியரம் நெக்ஸ்ட் பார்த்தலாம். Lebesgue மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம். சப்போஸ் E belongs to R, that is ரீமான் இன்டெக்ரல், let fn be a sequence of measurable functions. fn வந்து measurable ஃபங்க்ஷனாக இருக்குது such that this way. Then integral over E fn d mu tends to integral over E f d mu இருக்குது. fn tends to fக்கு போகுது, ஸோ கன்வர்ஜ் ஆகுது. fn வந்து fக்கு வந்து கன்வர்ஜ் ஆகுது, அதுதான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு 3 தியரம் இருக்குது. சப்போஸ் f is equal to f1 plus f2 where fi belongs to Lebesgue integral of mu of E, then f belongs to L of mu of E and this one. f வந்து f1 f2 அப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அதுக்கு நீங்கள் இன்டெக்ரல் போட்டால் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் தியரம் பாருங்கள். சப்போஸ் E belongs to ரீமான் இன்டெக்ரல் இஃப் fn is a sequence of non-negative measurable function. non-negativeனா monotonically increasing function. f of x is equal to sigma n is equal to 1 to infinity f of x அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென் இதுக்கு நீங்கள் இன்டெக்ரல் அப்படியே போட்டிங்கன்னா இந்த சம்மேஷன் வெளியே வருது, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிவிடுங்க. தேர்ட் ஒன் ஃபேக்டோஸ் தியரம்னு ஒரு நேம்டு தியரம் இருக்குது. சப்போஸ் E belongs to script R if fn is a sequence of non-negative measurable functions and f of x is equal to this way. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா தென் இன்டெக்ரல் எடுத்தோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். ஏன்னா வந்து இன்ஃப்ரீமமாக இருக்கிறதுனால இன்டெக்ரல் எடுத்தோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும்.
ஃபைனல் டாப்பிக்காக ரியலில் வந்து கம்பேரிசன் ஆஃப் ரீமான் அண்ட் லெபேக் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு தான் நம்ம லெபேக் மொனோட்டான் கன்வர்ஜஸ் தியரம் பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த தியரம்லேருந்து அதுக்கு அடுத்த ஒரு 3 தியரம்ஸுமே வந்து ரீமானும் லெபேக்கும் கம்பைன் ஆகி வருது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அதை நோட்ஸ் எழுதிக்கோங்க. இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்டார் ஆன் ஏ கமா பி, then f belongs to L, that is Lebesgue integral on a comma b, and integral a to b f of dx is equal to this one. So f வந்து ரீமானில் எடுத்தாலும் சரி, ஆல்சோ f வந்து லெபேக்கில் எடுத்தாலும் சரி, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்ன்றாங்க. தியரமில் செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் f is bounded on a comma b, then f belongs to Riemann integral on a comma b, if and only if f is continuous almost everywhere on a comma b. f வந்து பவுண்டடாக இருக்குன்னு எடுத்தாச்சு. f belongs to ரீமான் இன்டெக்ரலாக இருந்துச்சுன்னா f வந்து கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் a comma b இருக்கும். அதர்வைஸ் கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் ஆன் a comma b இருந்தால் f belongs to ரீமான் இன்டெக்ரலாக இருக்குன்றாங்க. இதோட நம்ம ரியல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தியரி போர்ஷன். இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பின்னாடி ஒரு 4 days தந்திருக்கேன் பாருங்கள். அதில் வந்து இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். மோஸ்ட்லி இந்த லெபேக்கில் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஆல்சோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நான் நோட்ஸை ஒரு தடவை அப்படியே ஷோ பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.